கண்கள் சிவந்து பெரியமாய் வாயும் சிவந்து கணிந்து கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கணிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடர் இலகு விலகு மகர குண்டலத்தல் கொண்டல் வண்ணன் நேர்முடியன் கொண்டல் வண்ணன் சுடர் முடியன் நேர்முடியன் நான்கு தோழன் ஒன்றங்கதை வாழாடியான் ஒருவன் அடியேன் உள்ளானே. லீலாதிங்கஸ்தநகரிதடி சுத்தமுத்போத்திய கிருஷ்ணம் பாராஜ்யம் சம்சரித் சதசிரசித்தம் அத்தியாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சிரஜினிகளிதம் யாவலாத்கரித்தமுந்தே கோதாதஸ்ய நம இதமிதம் போயே வாஸ்து போயக என்று சகி சொல்றா. ஏம்மா மக்கள் ரெண்டு வாழ்க்கை ரொம்ப பெருசா சொல்றாங்களே, இந்த தரித்திர முடிஞ்ச கூட இருக்காண்டா அங்க போய் நீ சாப்பிட்டு இருக்கலாமே கேட்கறான். அதுக்கு அந்த அம்மா சொல்றான், அம்மா எங்க அப்பா வீட்டு வாழ்க்கை நான் சொல்றேன் கேடு. ராக்காலங்கள்ல மழை பெய்யும், பகலிலே விதை விதைக்க செல்லுவார்கள். விதைக்கிறதுக்கு உழவு மாடு வேணும். உழவுக்கு எது? யானை தான். அதுக்கு நுகம் எது? பனைமரம். பனை நுகம் கொண்டு யானை ஏர் பூட்டி வெள்ளி விதைத்து ஒன்னே விடையும் கப்ப வீட்டுல யாரு சொல்ற? வேலைக்காரி சொல்றாங்க. வேலைக்காரி ஏமா பேர் செல்வாக்கு நீ போய் நல்லா இருக்கலாமே, இப்படி ஏன் பட்டி கிடந்து சாக புருஷன் புருஷன் இப்படி பட்டி கிடந்து சாகிடேங்கிறான். அதுக்கு அவ சொல்ற, அப்படி வெள்ளி விதைத்து அந்த விதைப்பானது பொன்னாகவே நுழைந்தாலும் வேண்டேன், எனக்கு வேண்டேன், பிறந்தகத்து வாழ்வை வேண்டேங்கிறார். ஏமா அப்படி சொல்றாங்க? ஒரு பலிவரதைக்கு அறிவாழ்வாகாது. எது வாழ்வாக தெரியுமா? செங்கேழ் வரையில் பசும் கதிரி கொய்து புருஷன் வீட்டு வாழ்க்கை சொல்றார். என் புருஷன் வீட்டுல கேழ்வரகு நட்டு எங்க விளைஞ்சிருக்குமா, அந்த விளைய முன்னே நட்டதுலே சோத்துக்கல சாப்பாடு. அடுத்த வீட்டுல நான் அடுத்தா தரேன் அங்கே 2 படி வாங்குவேன். 2 படி கேட்பத கேழ்வரகு என்னப்பா பொடியை சேர்ப்பு அவங்க 2 கேழ்வரகு இருந்தா இதை காய்ச்சி போல கொண்டா கொண்டு நான் எங்க வீட்டுல எங்க தோட்டத்துல அடுத்தா தரேன்னு நிறைய வாங்கி கஞ்சியை காய்ச்சி கூட வச்சு சாப்பிட்டுருக்கேன். செங்கேழ் வரகு பசுங்கதிர்ச்சி இது கொஞ்சம் விளையாது இருக்கு. இது எந்த நல்லா விளையிறதுன்னு பொறுக்க முடியல. பச்சைக்கருதை அறுத்து நல்ல பாறை மேல போட்டு உழைத்து கன்று காத்து 2 கண்ணுக்குட்டியை பிடிச்சி மிதிக்க விட்டு குன்றில் உழைக்கி கூடு பதர் போக்கி மரத்தட்டு நல்லா கூட்டி குளிச்சு எடுத்தா அந்த கேழ்வரகை கொண்டுட்டு வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்தா முன்னால வாங்கலங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுக்கலன்னா ஏன் சொல்லி வாங்க. இப்ப வீட்டுல அடுத்த சீக்கிரம் நம்மளுக்கு கொடுக்கலன்னு சொல்லுவான். முதல்ல அதுல பாதி எடுத்து வச்சா கடன் வாங்கி சாப்பிட்டா பாரு, அந்த வீடு கொண்டு போய் கொடுத்தா பாதியை வச்சுட்டா. வச்சுட்டு இது சமைக்கிறதுக்கு பாத்திரம் இல்லை. யார் வீட்டுல? புருஷன் வீட்டுல. தன் புருஷன் வீட்டு வாழ்வு இந்த கேப்பைய கேழ்வரகு சமைக்க பாத்திரம் இல்லை, கூடு வைக்க போனா. அடுத்த வீட்டுல போனா, அம்மா அம்மா ஒரு பாத்திரம் கொடுமா, எங்க வீட்டுல இன்னும் கொஞ்சம் நிறைய கூடு வைக்க போறோம் அப்படின்னா. ஒரு பாத்திரம் ஏதோ கேட்டா கூடு வைக்க பாத்திரம் கொடுக்க மாட்டான், இறக்க சுத்த போட்ட எல்லாரும் கொடுக்க மாட்டான். கொடுத்தான், அதை வாங்கிட்டு வந்தா கூடு காய்ச்சிடான். இந்த கூடுக்கு போடுறதுக்கு உப்பு இல்லை. 20 பறிவுடன் வாங்கி நல்லா கவனிங்க. செங்கே வரகு பசுங்கதிர் கொய்து கன்றிகாத்து குன்றில் உழைக்கி ஊடு பதர் போக்கி முன் புதகினோர் புதகி 20 பறிவுடன் வாங்கி குப்பைக்கீரை உப்பின்றி வெந்ததை. அதுக்கு வெஞ்சனை வேணுமே குழுக்கு. பக்கத்துல பார்த்தா குப்பையில தலை முளைச்சு அதை கொண்டு அறுத்து பதக்கினான். உப்பு கிடையாது அதுக்கு. புருஷ வீட்டு செல்வாக்கு சொல்றா பாரு. புருஷ வீட்டு செல்வாக்குது. குப்பைக்கீரை உப்பின்றி வெந்ததை ஒன்று விட்டு ஒரு நாள் உண்டு கிடந்தாலும் நன்றே தோழி நம் கணவன் வாழ்வேன். இந்த குப்பைக்கீரை உப்பு இல்லாத இருக்கக்கூடிய கீரைக்கும் இந்த கேழ்வரகு கஞ்சியும் கூட தினம் சாப்பிட முடியாது. ஒன்று விட்டு ஒரு நாள் அப்படி சாப்பிட்டாலும் தோழி நம்முடைய புருஷ வீட்டு வாழ்வு தான் சிறந்தது. குப்பைக்கீரை உப்பின்றி வந்ததை ஒன்று விட்டு ஒரு நாள் உண்டு கிடப்பினும் நன்றே தோழி நம் கணவன் வாழ்வு. இதுதாண்டி வாழ்வு.
அப்ப வீட்டு வாழ்வாகுமா சொல்ல. அதே மாதிரி இந்த நப்பெண்ணை என்பவள் இந்த நந்தகோபன் வீட்டை விட்டு போகாது இருக்கிறாயே புருஷன் வீடு, குங்கன் வீட்டுக்கு போக மாட்டானா. இந்த கதையை சொல்றார். புந்து மத கணித்தன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பில்லாய் கந்தம் கமழும் குழலிகளை திறமாய். திருப்பாவில் என்ன பொருள் இருக்கு தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு ஏன் வச்சாங்க? இந்த ஒரு பாட்டு சொல்ற மாதிரி 1 மணி நேரம் ஆகி போறேன். நான் சொல்ல நீங்க பாய்ந்துக்காதீங்க. நான் என்ன 1 மணி நேரம் சொல்ல போறாங்க? ஆச்சா, கந்தம் கமழும் குழலிங்கிறார். யாருடைய குழல் கந்தம் கமழும் தெரியுமா? நல்ல பதிவில்லா சிரோன்மணிகளாகிய கற்பரசியுடைய குழல் ஒரு மலரை கொண்டு வந்து தலையில வச்சா அந்த மலருக்கு வாழை கொடுக்குமா இந்த தலை? நாம தலையில சிக்கு மாறுறதுக்காக நான் மலரை கொண்டு வந்து வைக்கிறோம் நம்ம தலையில. ஆனா மலருக்கு பரிமளம் மலருக்கு மனம் கொடுப்பதற்கு நல்ல பதிவிரதையுடைய குழல் சிறப்பு. கந்தம் கமழும் குழலி. கந்தத்தை கமல வைக்க முடியாத குழலுடையவளே என்று வச்சா நல்ல புத்தமையுடைய தலையில வச்சால் அந்த கந்தமும் கூட இந்த தலையினாலே கமலும். தலையை கமல வைக்காது கந்தம், கந்தத்தை கமல வைக்கும் தலை முடி. கந்தம் கமலும் குழலீகளை தினமாய் பந்தங்கும் கோடிகளை தனகான் விடுஞ்சு பட்சமாய் எதிரினார். வந்தார் மாணவி தந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் குவினகான் வந்தார் விரடி உண்மை கணன் பேர்வாட செந்தாமரை கையால் சீதார் வலை ஒழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்து. இந்த பாட்டு செந்தாமரை கையால். அம்மா நீ கதவை தர வெடிச்சு போச்சுங்கிறார். எப்படி தருகிற? உன்னுடைய கை வளையலெல்லாம் ஒலி கொடுக்க முடியாத அளவுக்கு தருகிறார். வந்தார் விரடி, அதாவது வளை ஒலிப்பேன்னா என்ன அர்த்தம்? அது சீராறு வளையன்னா என்ன அர்த்தம்? வளையலுக்கு என்ன சீர்? கையில் வச்சிருக்கிற வளையலுக்கு என்ன? நல்ல உத்தமையுடைய கையில் இருக்கப்பட்ட வளையலுக்கு சீர் ஆர் வளை, சீரார் வளை. வளையலுக்கு என்ன செய்ய என்று கேட்டார். ஒருவன் பர்த்தா வந்தானா, ஒரு பதிவிரதா வீட்டுக்கு, தன்னுடைய மனைவி பதிவிரத வந்தான். பல நாள் காடு கிடந்து வந்தவன் வந்து கொஞ்சம் ஒரு நாள் இருந்தா மறுநாள் யாமி நான் யாமின்னு என்ன அர்த்தம்? நான் போயிட்டு வரேன்னு அர்த்தம். யாமின்னு சொன்னானா இல்லையா? 2-3 உடைய கலந்து விழுந்தான் கிளை. ஏன் அப்பவே உடல் இழைச்சி போச்சு. ஐயோ நம்மளை விட்டுட்டு போக போறானே என்று கிளைக்கு உடல் இழைச்சா கை தானா விழுந்தும் அல்லவா? 2-3 உடைய விழுந்தான். அடையில நம்ம விட்டுட்டு போறேன்னு சொல்லி இவ்வளவு கலைஞர் மேலெல்லாம் பசுத்து போச்சு, வலையெல்லாம் கலைஞ்சு விடுதேன்ட்டு நயாமி நான். அடுத்தாவது நயாமின்னு என்ன அர்த்தம்? நான் போகல, அப்படி போனாலும் உன்னை நான் கையோடு அழைச்சிட்டு போறேன்னு அர்த்தம். உடனே என்னாச்சா? அந்த கூட இருந்த வலையெல்லாம் டப்பு டப்புன்னு உடஞ்சி விழுகுதான் கிளை. முதல்ல கலண்டு விழுந்துச்சு. அடுத்தாவது மிச்சரிக்கிற வலையில் உன்னை நான் விட்டு போக மாட்டேன், உன்னை நான் கூட்டுத்தான், அப்படி போனாலும் நான் அழைச்சிட்டு போறேன் விடலேன்னு சொன்னானா. அவளுக்கு உடம்பு பூரிச்சு வச்சான். பூரிச்சு உடனே என்னாச்சு? டப்பு டப்புன்னு எல்லாம் என்ன அர்த்தம் பாருங்க. ஆக அப்படிப்பட்ட உத்தமையுடைய கையில் வைக்கப்பட்ட வளையலுக்குத்தான் சீரார்னு பேரு. சீரார் வளை. ஒழிப்ப எப்படி ஒழிப்ப? அதாவது டப்பு டப்புன்னு அந்த கலந்து விழுகக்கூடிய வளையலை காட்டிலும் ஒடித்து விழுகக்கூடிய வளையல், அதுக்குத்தான் ஒழித்த வளையல் அர்த்தம். அந்த வளையலுக்கு சிறப்பு. ஏன்? மகிழ்ச்சியினால பூரிச்சு போய் சரீரை பூரிச்சு போய் டப்பு டப்புன்னு உடைச்சா வளைப்படா போயிட்டு உடம்பு பார் பூரிச்சு பாரு, எவ்வளவு பெருமை. எவ்வளவு கருத்துக்க. சீரார் வலை ஒழிப்பம் பந்தார் விரலி. பந்தார் விரல் அர்த்தம் போய் பார்த்தாங்களா, கையில பந்த வச்சு படுத்திருக்காளா நப்பின்ன. ஓஹோ அம்மா நீ தர பந்தார் விரலி. பந்து 1, விரல் 5, 5 1 6. பந்து பந்தோட சேர்த்தா 6 ஆகுது. பந்தார் விரலி. இத்தரா எதுக்கு தர சொல்றேன் தெரியுமா? அம்மா நீயும் கண்ணன் சேர்த்து பந்து விளையாடுறீங்களா? விளையாடுறீங்க. இவெல்லாம் கற்பனை சொல்றாங்க. கண்ணனும் நீயும் பந்து விளையாடி கொண்டிருந்தீங்க போல இருக்கு. அப்ப கண்ணன் வந்து என்ன, கண்ணனுக்கு தோல்வி கிடைக்காது. அவன் எல்லாத்துலயும் வெற்றியே கண்டவன். அவனுக்கு தோல்வி மேல ஆசை. யார்கிட்ட தோல்வி அடைவான்?
சும்மா தெருவில் போறவனா தோல்வி அடைவான், விரோதிகள் தோல்வி அடைய மாட்டான், அந்த இடத்துல தோல்வி அடைவான். கூடாரவள்ளிங்கிற பாசம். அதே மாதிரி நீயும் கண்ணனும் சேர்ந்து பந்து விளையாண்டு போல இருக்கு. கண்ணன்ல இருந்து தோல்விக்கு ஆசைப்பட்டவன் தோல்வி அடைஞ்சிருப்பான். தோல்வி அடைஞ்சவங்க வெற்றி அடைஞ்ச கையில அந்த விளையாட்டு கருவியை கொடுத்துடணும் இல்லையா? தோல்வி அடைஞ்ச பந்து விளையாடுறான்னு பாருங்க, அந்த வெற்றி அடைஞ்ச கையில பந்தை கொடுத்துட்டு போயிடுவான். அதே மாதிரி அவன் தோல்வி அடைந்தும் கையில பந்தை கொடுத்துட்டு போயிட்டானா, நீ கையில பந்தை வச்சிருக்க போதும், சரி நீ திறந்து விட்டேன்னா நாங்க என்ன செய்ய தெரியுமா? உன்னிடத்துல தோல்வி அடைஞ்சா பாரு கண்ணன், அவனே மாப்பிள்ள பக்கத்துல அந்த பெண்ணுக்கு சேர்ந்த பெண்ணுகள் 4 பெண்கள் சேர்ந்து அவனை பரியாசம் பண்ணுவாங்க பாருங்க, விளையாட்டா பரியாசம் பண்ணுவாங்க பாருங்க. அந்த கதையை அப்படியே காட்டுறா பாரு. எதையாவது குப்பையை போட்டு ஒரு இவ்வளவு விரி பிடிச்சு போட்டு மாப்பிள்ளை கிட்ட கொடுப்பான், அவன் எடுத்து பிரிப்பான், இவனெல்லாம் சிரிப்பாங்க. இதெல்லாம் ஒரு விளையாட்டு. அதே மாதிரி ஒரு கைவிக்கப்பட்ட பந்து அவனால தோல்வி அடையப்பட்ட கருவி சின்னம். அந்த தோல்விக்காக எங்களுடைய அக்காவுடைய இடத்துல நீ தோல்வி அடைஞ்ச, உன்னுடைய தோல்விக்கு நாங்க வசப்பாடுறோம் சொல்லி நாங்க வசப்பாட வேண்டும். உண்மை துணன் பேர் பாட உன்னிடத்துல தோல்வி அடைந்தவன் கண்ணன், அவனுடைய பேரை நாங்க வசப்பாட வேண்டும். வந்து திறன்னா அவன் என்ன சொன்னான், அங்கிருந்தே திறமா வேற இருந்து தள்ளுமா வந்துடும் சொல்றான். வேணுங்கிறா, நாங்க அப்படி வரமாட்டோம். இவன் எங்களுக்காக எங்களை மதித்து நீ வந்து திறந்ததாக உனக்கு ஒரு பெருமை இருக்க வேணும், வா வந்து திறங்கிறான். அது வராமலே திறக்க சொன்னதாக அடுத்ததுக்கு. ஆக இவன் திறக்க போற போது கண்ணன் பிடிச்சிட்டான், திறக்காதுங்கிறான். என்னுடைய வேலைப்பாடி வந்தவங்களுக்கு நான் திறக்காதவங்களுக்கு நீ திறந்தால் உனக்குத்தான் சன்மானம் கிடைக்கும். என்ன கேள்வி பண்ணுவாங்க, என்ன மதிக்க மாட்டாங்க. இவன் கண்ணை போய் திறந்துட்டான், திறக்கவில்லை. இதெல்லாம் ஒரு ஆசியமான கருத்து. இதனால என்ன பொருள் என்று கேட்டால், ஞானிகளுடைய சிறப்பை ஒவ்வொரு பாட்டிலே எடுத்துக்காட்டு. ஆண்டாள் அண்ணையார் ஒரு தோழி சொல்றார், நாமெல்லாம் பொம்பளை புள்ள, நாம விரும்புறது உலக நாயகன், வேதங்களாலே காண முடியாதவன், ஆதி எந்தம் இல்லாதவன், அவனை போய் நாம் அடைய விரும்புறோம், அவனை பார்க்க விரும்புறோம். இது ஆகிற காரியமான்னு சொல்லி தோழி சொல்றான். ஆருக்கு? ஆண்டாளுக்கு. ஆண்டாள் சொல்றான், ஏண்டி தோழி அப்படி நினைக்க வேண்டாம். பகவானுடைய குணங்கள் 2 இருக்கிறது. தன் சுதந்திரத்தை காட்டி அகங்காரத்தை காட்டி வர்றவனுக்கு வழியே காட்ட வேண்டாம், இடம் கொடுக்க வேண்டாம், பார்க்கவும் முடியாது. ஒண்ணுமே இல்லை. ஒரு ஆச்சார சம்பந்தத்தை வச்சு எவர் ஒருவர் கிட்ட வர்றான், நாடி வர்றானோ அவனுக்கு இவன் ஆடி வருவான், முன்னால் நிற்பான். அதே போல தோழி ஆண்டாள் நாச்சியா திருமணி சொல்ற, நல்ல என் தோழி, எனக்கு இதமான தோழி, என்னுடைய நன்மைக்காகவே பாடுபடும்படியான தோழி. சொல்றேன் கேளு. நாகனை விசை நம்பரன், நாகனில செயலிக்கப்பட்ட எம்பெருமானுக்காக வடபெருங்கோயிலுடைய செல்வர் பெரியர் சிறுமானிடவர். சிறுமானிட யாரு? பெரியாழ்வார். வெள்ளி புதுவை கட்டு சித்தர் தங்க தேவரை வல்ல பரிசு அறிவிப்பரேன் அது காண்டுமே. ஆண்டாள் நாச்சியார் திருமொழி கடைசி. தோழி, நம்ம அப்பா இருக்காரு ஆச்சாரியர், அவருக்காக வருவார், நமக்காக வரமாட்டார். ஆச்சாரிய சம்பந்தம் ஒன்று இருந்தால் அவரை பார்க்கலாங்கிறதுக்கு ஆதாரம் இந்த பாட்டு. அப்பா பாதத்தை நாம் ஒட்டி இருந்தமையானால் அப்பா கையில ஜாதா எடுப்பார். பல்லாண்டு முந்தா நாள் வந்து மங்களாச்சாரம் அச்சு பெருமாள் வர்றாரு கருட வாகனத்துல. இவர் பல்லாண்டு, அவர் கையில் ஜாதா எடுத்து பல்லாண்டுன்னு பாட்டாருன்னா பெருமாள் கிடைக்கிற எல்ல வாகனத்தோடு வந்து நிற்பார். அப்ப நாம அவருடைய பக்கத்துல பாதத்தில் இருந்தா நல்லா நாம பார்த்துக்கலாம். நம்ம பார்க்க வராட்டாலும் அப்பா பார்க்க வருவான். அப்பாவுடைய சம்பந்தம் நமக்கு இருந்தால், ஆச்சாரியருடைய பாதத்தை அண்டி இருந்தால் நாம முதல்ல பார்க்கலாம். வல்ல வரிசு அறிவிப்பேன் அது காண்டுமே. இதனால் என்ன வரும்? ஆச்சாரிய சம்பந்தம் அடைந்திருக்கப்பட்டவர்கள் அவங்க தகுதியோ தகுதி இல்லையோ, ஞானம் இருக்குதோ இல்லையோ, ஆச்சாரம் இருக்குதோ இல்லையோ, இது தேவையில்லாவிட்டாலும் இருந்தால் குற்றம் இல்லை. அதுக்காக இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம். இல்லாதவர்களையும் ஏற்றுக்குவாயம் பெறுவான். ஏன்? ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்றுக்கும். ஆச்சாரியனுக்காக அந்த சம்பந்தமானது இவர்களையும் சேர்த்து திருத்தம். அது எதை போல தெரியுமா? முடவன் ஞானம் இல்லாதவன், ஞானம் இல்லாதவன் குருட, அனுஷ்டானம் இல்லாதவன் நொண்டி. ஒரு குருடன் ஒரு பொருளை பார்க்கிறான்னா கண்டு தெரிஞ்சவன் உதவி வேணும்.
ஒரு பொட்டி ஒரு இடத்துக்கு போவதா இருந்தால் காலுள்ளவனுடைய துணை வேணும். காலும் கண்ணும் உள்ளவனுடைய துணை இருந்தால் நொண்டி போகலாம். கண்ணும் காலம் உள்ளவன் துணை இருந்தால் ஒரு பொருளை அடையலாம். இந்த இரண்டும் உள்ளவன் துணை வேணும். நாங்க காலும் இல்லை கண்ணும் இல்லை, நாங்க என்ன செய்யறதுன்னு எல்லாம் துடிக்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றேன், இப்ப கால் இல்லாதவனை கண்ணு இல்லாதவனை யானை மேல ஏறினா நாங்க ஏற முடியுமான்னு கேட்கிற ஒரு கேள்வி. அதுக்கு என்ன சொன்னா, நீதான் ஏற முடியாது, யானையா தூக்கி மேல வச்சுட்டா நீ ஏற முடியாதப்பா, யானையா தூக்கி மேல வச்சுட்டா யாரு கேட்க முடியும்? அப்ப நீ யானை ஏறிட்டீங்களவ, உன்னுடைய முயற்சி தான் பயன்படாது. யானையினுடைய முயற்சி இருந்தால் பயப்படும் அல்லவா? அதான் தூக்கி மேல வச்சுக்க யாரு மறுக்க முடியும்? யானையா தூக்கி மேல வச்சுக்க யாராவது மறுக்க முடியுமா? ஆகையால் இரண்டும் இல்லாதவர்களை இறைவன் இரக்கத்தாலே ஏற்று மேல வச்சுக்குவான். இந்த இடத்துல ஆழ்வார் ஞானம் இல்லாத இருந்த காலத்திலே வயல்வை அழித்து பதிநிலத்தை கொடுத்து அங்கீகாரம் பண்ணினார். ஞான மாதிரி அவர் சில பேர் கேள்வி கேட்கிறான், எத்தனை ஞாதி, அது பெரிய பெரிய உத்தம குலங்கள் எல்லாம் இருக்க, பெரிய மகர்ஷிகள் எல்லாம் இருக்க, இந்த ஆழ்வார் 4வது வருடத்துல பிறந்தவரை போய் வயல்வை அழித்து பதிநிலத்தை கொடுத்து இவ்வளவு சிறப்பு கொடுத்தாருன்னு சொன்னார். அது யார் கேட்கறது? இறைவன் பார்த்து ஒண்ணுக்குமே உதவாக்கரைக்கு பெரிய செல்வத்தை கொடுத்து பெரிய பதவியை கொடுத்து எல்லாரும் புகழப்படியா வச்சிருப்பான். எல்லாத்துக்கும் தகுதி உள்ளவனை கொண்டு போய் தலையில வைத்து தெருவில் சுத்த வைப்பான். யார் அவனை போய் கேட்கறது? ஏயா நான் தகுதி இல்லையான்னு யாரு கேட்கறது? அது எதை போல சொல்ற, பட்டத்துக்கு உரிய யானையும் அரசு செய்யும் அவை ஆராயாது. அரசு செய்யற தகுதியை உண்டாரு பார்த்து ஆராயாது. ஏன் சில ராஜாங்கத்துல வாரிசா இருக்குமா, ஒரு ராஜா செத்து போயிருப்பா, வாரிசு இல்லை. வாரிசு இல்லாத ராஜாங்கத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பட்டத்து யானை கையில ஒரு மாலையை கொடுத்து இந்த யானை யாரு கழுத்துல போடுதோ அவன் தான். அந்த காலத்துல எலெக்ஷன் அது. பட்டத்து யானை கையில மாலையை கொடுத்தா இந்த மாலை யாரு கழுத்துல போடுதோ அவன் தான் ராஜா. அப்ப இந்த யானை கையில ஒரு மாலையை கொடுத்தான். இங்க சதசர் எல்லாம் யாங்கிறது கூட எழுந்து எல்லாரும் எதிர்பார்த்து ஒருத்தர் எழுந்து போடல. அது பல பலன்னு வெளியே போச்சு. ஒரு பிச்சைக்காரன் வெளியில போனான், கையில ஓட்ட வச்சுட்டு இருந்தான். அவனை பார்த்து ஓட்ட பிடி எரிஞ்சிச்சு, இந்த மாலையை கழுத்துல போட்டுச்சு, கொண்டு வச்சுச்சு. எங்க ராஜாவோட அரண்மனையில சாட்சாத் அந்த நாட்கால உட்கார வச்சு பாக்குறாங்க. ஏடா நாமெல்லாம் இவ்வளவு தகுதியானவங்க எங்க இருக்கான், ஒரு பிச்சைக்கார பேர் வந்து யானை வச்சுச்சு, யாரு கேட்க? யானை போய் கேடு, யானை யாரு கேட்கறது? இந்த யானையவே கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. இந்த யானையவே ஏன் கேட்கறது அதிகாரங்களை யாரு முடியாது. அப்ப எம்பெருமான் யாரு தெரியுமா? எவருடைய யானை? வெள்ளானை, வென்றானை, மா யானை, மாற்றளிக்க வல்ல யானை. எத்தனை யானை? அந்த யானை யாராவது கேட்க முடியுமா? ஏன் நாங்க எல்லாம் யானை இருக்கு அனுஷானுக்கு எல்லாம் விட்டுட்டு ஒழுங்காக கொண்டு யார் அடிச்சுட்டேன் யாரு கேட்கறது? யாரு? பரதன் எப்பேற்பட்ட ஞானி, எப்பேற்பட்ட உத்தம சிஷ்டாச்சாரம் உடையவன். அவனை விளையக்கூடிய குகனை போய் அங்கே இருக்கார். குகன் என்ன ஞானம் இருந்துச்சா அவனுக்கு? இல்ல அனுஷானம் இருந்துச்சா? ஒண்ணுமே இல்லையா. குகனை போய் ஏறி அப்படி ஆலிங்கனம் பண்ணி வச்சானே, பரதனை விளங்கிட்டானே, பரதன் படாபாடு வந்தானே, அன்போடு வந்தானே. குகன் தேடியா வந்தான், தேடி வந்த பரதனை போடான்ட்டான். எங்க இருந்து குகனை போய் ஆடினான். அவனை யாரு கேட்கறது? ஏன் தன் இச்சையினால யாரையும் ரட்சிப்பான், இச்சையால யாரையும் சிச்சிப்பான். அவன் சர்வ சுதந்திரன். அப்பேற்பட்ட பகவானை போய் எனக்கே இது கொடுக்கறது யாரு கேட்க முடியும்? இத்தனை கருத்தாலே நமக்கு கிடைச்ச ஒரு பொருள் என்னன்னா ஆண்டாள் நாச்சியாருடைய பொருளாளே. அதுக்கு அப்புறம் இன்னொன்னு சொல்றார், செம்மையுடைய திருவரங்கில் தான் படித்த நெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தற்கே திருப்பொருள் தம்மையுகப்பாரை தாமுகப்பெருன்னு சொல் தன்னிலையே பொய்யானால் சாதிப்பார் யாரினையே. ஏ தோழி, திருவரங்கர் இருக்காரே செம்மையுடையவர், அவர் படித்த வார்த்தை இருக்கிறது, அது மெய்யான வார்த்தை. செம்மையுடைய திருவரங்கர் படித்த வார்த்தை மெய்யான வார்த்தை. எங்க படித்தார்? தேர்தட்டிலே இருந்து அர்ஜுனனுக்கு படித்தார். என்ன அது ஒன்றுமே கேட்காத யானைக்கு இது எது தேவையோ தன் தகுதிக்கு தக்கத்தை கொடுப்பான். இதனால கேட்க விடாங்கிற அர்த்தம் தான், கேட்பது தான். எம்பெருமான் சிலரை வான்னு சொல்லுவான், சிலரை போம்பான், சிலரை இருப்பான். நான் அல்ப பலனை கேட்கிறான் பாரு, அவனை போம்பான். இந்தா போடுறான். ஏன்னா ஏன் அழிஞ்சு போற அல்ப மனதை கேட்ட போடுறான். அப்புறம் நான் பக்தி பண்றேன்,
நான் தியானம் பண்றேன், நான் ஆடுறேன் பாடுறேன், ஆச்சாரமா இருக்கிறேன், விரதம் இருக்கிறேன், இதனால உன்னை நான் அடைய போறேன்னு சொல்லி நினைக்கலாம் பாரு. அப்பேற்பட்ட பக்தனை அந்த விரதத்தை சரிவர அனுஷ்டானம் பண்ணிட்டு வா. ஓ, விரதத்தினால என்ன அடைய பாக்குறியா? அந்த விரதத்தை 100% செஞ்சுட்டு வா. கர்மயோகம் பண்ணி நினைக்கிற கர்மயோகத்தை முடிச்சுட்டு வா. முடித்து விட்டு வாப்பா. அப்பா யாரு? நான் கர்மயோகி. அப்ப என்னது கர்மயோகம்? உன்னை அடைவதற்கு கர்மயோகம் பண்றேன் அப்படியா? அப்ப என்னை அடைவதற்கு ஒரு தனியா ஒரு யோகம் இருக்குதா? அப்ப அந்த யோகத்தை முடிச்சுட்டு வா. இவன் செஞ்சுட்டே இருப்பான், வரமாட்டான். செஞ்சுட்டாதான் இருப்பான், வர முடியாது. அது செய்து முடிச்சாலும் வர முடியாது, செய்து முடிக்க முடியாது. கர்மயோகம் செஞ்சுட்டே இருப்பான். அவனை வா கர்மயோகியை அதை முடித்து விட்டு வாப்பா. பிரயோஜனத்தை கருதி பிரார்த்தனை பண்றானே அவனை அந்த அல்பபலனை கொடுத்து போட்டுருவான். அப்புறம் இன்னொரு ஞானி வர்றான், பகவானை தொழுது கொண்டே இருக்க வேணும். எப்படி தொழுவேன்? எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி தரும் அப்பொழுதுக்கு அப்பொழுது 6வது வேணும் வரலாம். ஒரு பக்தன், உனக்கு என்ன வேணும்னா, அப்பா ஆண்டாள் சொல்றா, எற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமே ஆவோம், உனக்கே ஆட்சிவோம். இடத்துல எப்பவுமே இங்கே இருக்கணும். ஓ, என் இடத்துல இருந்து கையெறி பண்ண வந்தையா? அப்ப இங்கே இருக்கணும். இது வச்சா தன்னிடத்துல அனன்ய பிரயோஜனமா வணங்கப்பட்ட ஒரு அதிகாரியை, ஒரு பிரபக்தி நிஷ்டனை அங்கேயே இருக்க வச்சுக்குவான், தன்னிடத்திலே வச்சுக்குவான். நல்ல முதல்ல காய்ச்ச காய், திரண்ட காய், நல்ல பலம் தரக்கூடிய காய் விதைக்கு எடுத்து வச்சுக்குவான். இல்லையா? அதே மாதிரி நல்ல ஞானி இவன் நம்ம இடத்துல இருக்கட்டும். அரவரை ஞானி பலனை ஓடி போய் இருக்கணும். ஆகையாலே அப்பேற்பட்ட கருத்தை ஆண்டாள், அப்பேற்பட்ட ஆண்டவனை சென்று சேவிக்க நீ முயற்சிக்க வேண்டாம். நீ மனதில் நினைச்சாலே அவன் என்ன செய்வான்? என்று அவன் தெளிவான். அவன் போய் விரதம் விதிக்க மாட்டான், இந்த மாதிரி பிரார்த்தனை எல்லாம் செய்ய வைக்க மாட்டான். ஆகையாலே நம்முடைய சமயமானது எதையும் எந்த பலனையும் விரும்பாமல், ஒரு பிரயோஜனத்தை கருதாமல், இறைவனை வணங்குவதுவே பிரயோஜனம், தொழுவதுவே பிரயோஜனம் என்று யார் ஒருவர் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எம்பெருமான் நம்ம நேடி வந்து ரட்சிப்பான். ஒரு விதமான இருப்பும் குறைவில்லாமல் இப்படி கிடைக்கும் என்பதை சொல்லி என்னுடைய உபன்யாசத்தை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இவ்வளவு பெருமையோடு இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த உத்தமர்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஆசிரிய அன்பர்களுக்கும் இறைவனுடைய குணங்களிலே திளைத்து அதனால் திளைத்தெழுந்த சிந்தகராயுள்ள உத்தம பாகவத சுவாமிகளுக்கும் அடியனுடைய உலங்கணிந்த நன்றியோடு இந்த பக்தியை உங்களுடைய பாதாள விந்தத்திலே சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அதோட சொல்றேன், அடியனுக்கு இவ்வளவு தூரத்திலிருந்து இங்க வர சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்தது இருக்கிறத, இது என்னால இந்த நன்றிக்கு மறுபூறு ஒரு உபமானம் சொல்ல முடியாத நன்றி. எத்தனையோ அதிகாரிகள் இருக்காங்க, பேசுறதுக்கு சொல்றதுக்கு அதிகாரிகள் இருக்காங்க, அத்தனை பேர் இருக்க. எங்கிருந்து அடியன் வந்து உங்களிடத்துல வச்சதுனால அடியன் ராத்திரி 10 மணி நேரம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இங்க வந்து சேர்ந்திருக்கேன். நீங்க அவன் எங்க இருந்தாலும் வரத்தான் வேணுங்கிற வண்டிய இடத்துல வச்சு அங்கனால வரவேற்பு கொடுத்தீங்க. அப்படி வந்தவனுக்கு இது என்ன பெருமை என்று கேட்டால், ராமன் நாளைக்கு முடிசூட்டி ஆளப் போறான் என்று உறுதிப்படுத்தி வைத்தான் தசரதன். அது அயோத்தி ஜனங்கள் எல்லாம் வரவேற்பு கொடுத்தாங்க. வசிஷ்டர் நாளைக்கு கொடுத்தாரு. ஆறு பட்டாபிஷேகம் இன்னைக்கு வை அபகாரித்திருந்தா அதுவே நடக்கல. அவர் யாருக்கு நடந்துச்சு? பாதுகாப்பு பாதுகாத்து நடந்துச்சு. ஒரு செருப்பு பாதுகா செருப்பு நடந்துக்குமா? இல்ல எனக்காக